ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவணன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளான மெத்தடில் டீ கேக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பேக்கரியில் கிடைக்கிற இந்த ப்ளைன் கேக், நார்மலான இந்த ப்ளைன் கேக் வந்து நிறைய பேர்த்துக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்குமே ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃப்ளஃபியான நல்ல சாஃப்டான டீ கேக் நம்ம வீட்டிலையே எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த கேக் செய்கிறதுக்காக நான் வந்து 2 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த முட்டையை வந்து உடச்சிட்டு நம்ம வெள்ளைக்கரு தனியாக மஞ்சக்கரு தனியாக வந்து எடுத்துக்க போகிறோம். இது எதுக்காகனா, இந்த ப்ளைன் கேக் வந்து சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா அந்த முட்டையோட வாடை வந்து ரொம்ப அடிக்கிற மாதிரி, அதனால் ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி வடிகட்டி வந்து வச்சுருக்கேன். அதுக்கு மேலே முட்டையை வந்து உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இந்த வெள்ளைக்கரெல்லாம் தனியாக வந்துடும். இந்த மஞ்சக்கரை வந்து நம்ம தனியாக எடுத்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இது ரெண்டதையும் வந்து தனித்தனியாக பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த முட்டையோட வெள்ளைக்கரை வந்து பீட் பண்ண ஆரம்பிக்கும் போது ஸ்டார்டிங்கில் வந்து லோ ரேஞ்சில் வச்சு நம்ம வந்து பீட்டரை செட் பண்ணி வச்சுக்கிட்டு பீட் பண்ணிக்கலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறமா ஒரு 3 நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொஞ்சம் ஹை ரேஞ்சில் செட் பண்ணிக்கிட்டு பீட்டரால் வந்து நல்லா ஹையாக வச்சு நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த எக் வந்து நல்லா கொஞ்சம் நுரைச்சி வரும் நமக்கு. ஸோ இப்போ இது வந்து பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு நல்லா நுரைச்சி வர ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா கொஞ்சம் நுரையாக வந்து நல்ல ஒயிட் கலருக்கு வந்து மாற ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம இதை வந்து கண்டிப்பாக பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு 2 மினிட்ஸ்க்கு வந்து பீட் பண்ணிக்கணும். அடுத்ததாக 3 மினிட்ஸ்க்கு வந்துட்டு நம்ம ஹையில் வச்சு நம்ம இதை நல்லா பீட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு கேக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும். இப்போ அடுத்ததாக இந்த எல்லோ கரு தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மஞ்சள் கருவையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வெள்ளைக்கரை வந்து பீட் பண்ணியாச்சு. அடுத்ததாக இது கூட வந்து நம்ம மஞ்சள் கருவை சேர்த்துட்டு அதையுமே பீட் பண்ணிக்கலாம். மஞ்சள் கருவை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம இதை பீட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதுமானதாக இருக்கும். அதுக்கு மேலே வந்து நம்ம இது பீட் பண்ண தேவையில்லை. இந்த வெள்ளைக்கருவும் மஞ்சள் கருவும் சேர்த்து மேக்ஸிமம் ஒரு கொஞ்சம் வந்துட்டு ஒரு லைட் எல்லோவா, பேல் எல்லோன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்துட்டு இது மாற ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம நல்லா இதை வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து இந்த கேக்கில் முட்டையோட ஸ்மெல் வந்து இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து மஞ்சள் கரு வந்து பீட் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த வந்து லைட்டான ஒரு அந்த பேல் எல்லோ கலருக்கு மாறி இருக்குது. இப்போ அடுத்ததாக இதில் வந்து நம்ம எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி எசன்ஸ்லாம் முட்டையோடவே சேர்த்து நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கும் போது கண்டிப்பாக அந்த முட்டை வாடை வந்து அந்த கேக்கில் வந்து குறைஞ்சிருக்கும், மேக்ஸிமம் குறைஞ்சிருக்கும். இப்போ அதுக்காக இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ். கண்டிப்பாக பைனாப்பிள் எசன்ஸ் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியான அதே ஒரு ஃப்ளேவரோடு கிடைக்கும் நமக்கு கேக்கு. நல்லா அது ஒரு மாதிரி ஃப்ரூட்டி கேக் மாதிரி இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. அதனால தான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும், அதிகபட்சம் ஒரு 5-6 ட்ராப் மட்டும் இருக்கும். அது மட்டும் சேர்த்துக்கிட்டு திரும்பவும் ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக கேக்கில் வந்து அந்த முட்டை வாடை வந்து அடிக்காமல் இருக்கும். நல்லா அந்த ஃப்ரூட் கேக்கோட ஃப்ளேவர் வந்து நமக்கு கிடைக்கும். சாப்பிடும்போது அதே ஒரு வாசனையோடவும் இருக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்போ பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ நல்லா க்ரீமியாக நல்லா கொஞ்சம் நுரைச்சும் வந்திருக்கு. இந்த கலருக்கு நமக்கு வந்து கிடைக்கணும். இந்த முட்டை, அதுக்கடுத்து எசன்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து பீட் பண்ண பிறகு நமக்கு வந்து மேக்ஸிமம் இந்த அளவுக்கு நல்லா வந்து அது உப்பி நல்லா நுரைச்சி வந்திருக்கணும். ஸோ அப்போ தான் கேக் வந்து கடையில் இருக்க மாதிரி நமக்கு வந்து சாஃப்டாக கிடைக்கும். இப்போ அடுத்ததாக 60 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்து வச்சுருக்கேன், 60 கிராம் அளவுக்கு. இதை வந்து ரூம் டெம்பரேச்சரில் நம்ம வச்சுருக்கணும். ரொம்ப வந்து ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சோடனே நம்மளால் இதை பீட் பண்ண முடியாது. அதனால் நம்ம கேக் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே நம்ம எடுத்து வெளியில் வச்சிடணும். அது ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து அதோட சில்னஸ்லாம் போயிட்டு கொஞ்சம் பீட் பண்ணுற அளவுக்கு இருக்கும். இப்போ அந்த மாதிரி டைமில் 60 கிராம் அளவுக்கு மட்டும் பட்டர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து எவ்வளோ பட்டர் எடுத்துருக்கோம் பார்க்கும்போது, ஆனால் இதை விட இது வந்து 2 மடங்கு வந்து நல்லா ஃப்ளஃபியாகி வரும் நமக்கு. அது வரைக்கும் நம்ம வந்து இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். முட்டையை எப்படி நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து லோ ரேஞ்சில் வச்சு பீட் பண்ணமோ அதே மாதிரி இதையுமே ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோடனே லோ ரேஞ்சில் வச்சு பீட் பண்ணிக்கணும். அடுத்ததாக வந்து நம்ம ஹை ரேஞ்சில் வச்சு பீட் பண்ணிக்கணும். பாருங்கள், இது வந்து நல்லா கொஞ்சம் பேல் எல்லோ கலரில் வந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை, பொடிச்ச சர்க்கரையை இது கூட சேர்த்துக்கணும். பாருங்கள், அந்த பட்டரோட கலர் எல்லாம் மாறி நல்லா பார்க்குறதுக்கு கொஞ்சம் அந்த வெளிர் மஞ்சள் நிறத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த அரைச்ச சர்க்கரையும் நம்ம இந்த பட்டர் கூடவே சேர்த்துட்டு நம்ம பீட் பண்ண ஆரம்பிக்கணும். இதுவுமே நமக்கு அதிகபட்சம் ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து ஒரு 7 மினிட்ஸ் வரைக்கும் ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு பட்டரை வந்து நம்ம ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு நல்லா பீட் பண்ணிக்கணும். அடுத்ததாக சர்க்கரையை சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து பீட் பண்ணிக்கணும். இப்போ பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பட்டர், அதை வந்து நம்ம ஆல்ரெடி முட்டையை பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட மெதுவாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
பாருங்கள் எல்லோ கலரில் இருந்த பட்டரு எந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் வெளிர் மஞ்சள் கலருக்கு மாற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது இந்த முட்டையோடு சேர்த்து மறுபடிக்கும் நம்ம வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கிட்ட பட்டரையும் ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சுருந்த முட்டையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒன்றா சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அடுத்ததாக இதில் வந்து ஒரு மாவு சலிக்கிற சல்லடை வச்சுருக்கேன். நம்ம வந்து இதை 2 நிமிஷத்துக்கு பீட் பண்ணியாச்சு. அடுத்ததாக இதில் வந்து ஒரு 120 கிராம் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இந்த மெஷர்மெண்ட் எல்லாத்தையும் கரெக்டாக வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து நல்ல ஃப்ளஃபியான கேக் வந்து கிடைக்கும். 120 கிராம் அளவுக்கு மைதா. இப்போ அடுத்ததாக இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். பேக்கிங் சோடா கிடையாது, பேக்கிங் பவுடர். அது கூடவே 3 டீஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். அடுத்ததான் இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பேக்கிங் பவுடர், மில்க் பவுடர், மைதா, அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் வந்து சால்ட்டு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். பேக்கிங் பவுடர் வந்து மெஷர்மெண்ட் ஸ்பூன் இருக்கும் இல்லையா, அதில் வந்து குட்டி ஸ்பூனால் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சலிச்சு எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம இந்த முட்டையெல்லாம் பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, முட்டையும் பட்டரும் பீட் பண்ணி வச்சுருப்போம். இப்போ அது கூட வந்து டைரெக்டாகவே இதை வந்து சேர்த்தாச்சு. நம்ம இதுக்கப்புறமா இதை வந்து நம்ம மெதுவாக கலந்து விட்டுக்கணும். ரொம்ப வந்து பீட்டர் வச்சு பீட் பண்ணவும் கூடாது, ரொம்ப வேகமாகவும் இதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு விஸ்க் வச்சு இல்லாட்டி ஏதாவது ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி நம்ம மெதுவாக இதை வந்து கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் வேகமாக நம்ம இதை பீட் பண்ணோம்னா சீக்கிரத்தில் இந்த கேக் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக கிடைக்காது, நமக்கு கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். அதனால மெதுவாக நம்ம இதை வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் வந்து திக்காக இருக்க மாதிரி இருக்குது. அதனால காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து நம்ம இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதிகபட்சம் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு இல்லாட்டி ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு இதுக்கு நமக்கு வந்து தேவைப்படும். தேவைக்கு ஏற்றாப்பில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பேட்டர் வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப வந்து தண்ணி மாதிரி அந்த கன்சிஸ்டன்சிக்கும் இருக்கக்கூடாது. நமக்கு இதை வந்து கேக் ட்ரேயில் சேர்த்தோம்னா நல்லா அந்த ரிப்பன் வந்து மடிஞ்சு வரும் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் வந்து மீடியமாக இதை வந்து நல்லா நம்ம பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த பேட்டரை நம்ம கேக் ட்ரேக்கு மாற்றிடலாம். ஆல்ரெடி நான் கேக் ட்ரே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். பட்டர் ஷீட் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக வந்து பட்டர் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். நெய் இல்லாட்டி எண்ணெய் சேர்த்து நம்ம அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து அந்த கேக்கு அந்த ட்ரேயோடு ஒட்டாமல் கிடைக்கும் ஈஸியாக நமக்கு. பாருங்கள், கேக்கோட பேட்டர் அதோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும். நல்லா அந்த ரிப்பன் வந்து மடிகிற மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு நமக்கு இருக்கணும். இப்போ வந்து ட்ரேயில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம டேப் பண்ணி விட்டுக்கலாம். டேப் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு இல்லாட்டி ஒரு கரண்டி வச்சு மேலே வந்து அழகாக இந்த மாதிரி லைன் மாதிரி போட்டு விட்டுக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது இதில் இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாம் வந்து நல்லா ரிலீஸ் ஆகிடும். நமக்கு கேக்குமே நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும். இதை ஓவனில் வச்சு 180 டிகிரி செல்சியஸில் 35 மினிட்ஸ்க்கு வந்து இதை நம்ம பேக் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதையே நம்ம குக்கரில் இல்லாட்டி வந்து வானலியில் பேக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைமில் 40லேருந்து ஒரு 45 மினிட்ஸ் வந்து தேவைப்படும் நமக்கு. நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதை வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓவனில் வைக்கிறவங்க 180 டிகிரி செல்சியஸில் 35 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அழகாக இதோட பட்டர் ஷீட் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பட்டர் ஷீட் போட்டதால் நல்லாவே நீட்டாக கிடச்சிருக்கு கேக்கு. பாருங்கள், பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது இந்த கேக்கு. இப்போ இதை கட் பண்ணி எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. பார்க்குறதுக்கே ரொம்ப சாப்பிடணும் போல் இருந்துச்சு இந்த கேக்கு. கடையில் கிடைக்கிற பேக்கரியில் கிடைக்கிற அதே அளவில் சாஃப்டாக அதே டேஸ்ட்டில் வந்து இருந்துச்சு. நம்ம வீட்டிலே சுலபமான மெத்தடில் இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாகவே நம்ம வந்து செஞ்சு கொடுத்துக்கலாம். மைதா மாவுக்கு பதிலாக நம்ம வந்து கோதுமை மாவு கூட சேர்க்கலாம். கோதுமை மாவு சேர்க்கும்போது கொஞ்சம் இந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் வந்து வராது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் ஆனால் ஹெல்த்தியாக, இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக வேணும் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னா நம்ம கோதுமை மாவில் ட்ரை பண்ணலாம். இப்போ இதை வந்து குட்டி குட்டி ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கட் பண்ணும்போதே ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக கட் பண்ணும்போதே நான் பார்த்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன், உடஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ நான் வீடியோவில் சொல்லியிருக்கிற இந்த மெஷர்மெண்ட் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி இந்த கேக்கை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஃப்ளஃபியான சாஃப்டான டீ கேக் வந்து நமக்கு கிடைக்கும். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இதை செஞ்சு கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த டீ கேக்கை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.